கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் போதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த வார்த்தையை நாம் எடுத்திருக்கிறோம். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அதை கொடுக்கிறாருன்னு பார்த்தா, பிரதானமாக சிலுவையின் மூலமாக அதை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் தேவன் அருளுகிற நன்மையாக ஈவாக இருக்கிறது. அதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சிலுவையில் இயேசு பசியோட தாகத்தோட நிர்வாணமாக தொங்கினார். தரித்திரத்தை அவர் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. எப்படி தொங்கினார்? பசியோட தாகத்தோடும் நிர்வாணத்தோடு தொங்கினார். முற்றிலுமாக தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தரித்திரம் உள்ள அவர் சுமந்திருக்கிறார். ஆதாம் பாவத்தினால உண்டான சாபம் பெரும்பான்மையாக மனுஷனுடைய கையின் பிரயாசத்தை பாதித்தது. அது 3ஆம் அதிகாரத்தில் அது வருகிறது. பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பாதிப்பு வந்துருச்சு? பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் பாதிப்பை உண்டாக்கி விட்டது. பூமியானது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஆகாரம் புசிக்க மாட்டேன்னு போடல, எப்படி போட்டிருக்குது? உன் முகத்தின் வேர்வையால் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பிரயாசப்படணும் நல்லா வாழ்கிறதுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சபிக்கப்பட்ட பூமி என்ன செய்யும்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குன்னு போட்டிருக்குது. நான் சொல்கிறேன், அந்த சபிக்கப்பட்ட பூமியில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. என் நிலத்தில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது எனக்காக. ஆமென். நான் நம்புகிறேன், என் நிலம் இந்த ஊழியம் அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்காது. ஆமென். அது ஐஸ்வர்யத்தை பிறப்பிக்கும். அந்த தரித்திரம் உள்ள அவர் தன் தலையில் சுமந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய கிரயத்தை இயேசு கொடுத்திருக்கார் எனக்காக. இந்த வசனம் சொல்கிறபடி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்போ நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்றால் அவர் என்னவாகணும்? தரித்திரன் ஆகணும்னு போட்டிருக்கு. அதை எனக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படி தான் இந்த ஐஸ்வர்யம் எனக்கு பங்காக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு ஐஸ்வர்யம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் மூலமாக வருகிறது. அதை நான் பற்றி கொள்ள போகிறேன், அதை நான் பலவந்தம் பண்ண போகிறேன், அதை நான் விசுவாசிக்க போகிறேன், அதை குறித்து கேள்விப்பட போகிறேன், அதை அறிக்கை செய்ய போகிறேன். சும்மா விட மாட்டேன். நான் அதை கண்டிப்பாக நான் அதில் ஜெயிக்கணும். நான் பக்கம் சொல்லுங்கள், பண விஷயத்தில் ஜெயிக்கணும். ஆமென். பண விஷயத்தில் தோத்துட்டா அது பல விதங்களில் பாதிப்பை உண்டாக்கும். ஒரு பிள்ளைகளை சிறந்த விதத்தில் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். எதுவாக இருந்தாலும் எது முக்கியமாக இருக்குது? பணமாக இருக்குது. ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தர வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த நிலையிலிருந்தும் கர்த்தர வார்த்தையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், ஐஸ்வர்யவன் ஆக்குவதற்காகவே அவர் உடன்படிக்கை செய்திருக்கார் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அங்கே போகலாம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை எதோடு சம்மந்தப்படுத்துகிறது? உடன்படிக்கையோடு சம்மந்தப்படுத்துகிறது. அதுதான் ஆரம்பம். இந்த போதனை ஆரம்பிக்கும் போது சில விஷயத்த சொன்னேன். ஐஸ்வர்யத்தை தேவன் அற்புதம் செய்வாரா? தேவன் கண்டிப்பாக செய்வார். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தருவதற்கு ஒரு சிறந்த வழி, கர்த்தர் நமக்கு நல்ல வேலையை தருவார். ஆமென். அந்த வேலையில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார், சிறந்து விளங்க உதவி செய்வார், அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். வேலையை விட்டுவிட்டு கர்த்தர் கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்? அது முட்டாள்தனம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறனா கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலையை தருவார். அந்த வேலையை நான் சிறந்து செய்யும் பொழுது, அதில் உண்மையாக இருக்கும்போது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷலை வானத்தை உனக்கு திறப்பாரும் போட்டுக்க. கண்டிப்பாக வேலையை தருவாரும் பார்த்து. அப்படி பல காரியம் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் கூட என் இருதயத்தில் ரொம்ப ஆழமாக நம்ப வேண்டிய ஒன்று, நான் வேலையை ரொம்ப நல்லா பண்ணுறேனாக்கும், நான் நல்லா ஊழியம் பண்ணுறேனாக்கும், எல்லாம் சரிதான், ஓகே. அதான் சொல்ல வரேன். எல்லாவற்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. பிரதானமான இடத்த என் இருதயத்தில் எது இருக்குன்னு கேட்டால்,
கர்த்தர் என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறது எதை நிமித்தமான்னு கேட்டால் உடன்படிக்கை நிமித்தமாக. நான் ஜெபிச்சா கர்த்தரை அப்ரோச் பண்ணால் எந்த விதத்தில் போன்னு கேட்டால், கர்த்தாவே உடன்படிக்கை நிமித்தமாக நான் வந்திருக்கிறேன், அதை நிமித்தமாக தான் செய்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால், நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வேர்வை சிந்துறேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், நல்லது தான், நல்லா சின்சியராக இருக்கிறது நல்லது, ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, உத்தமமாக இருக்கிறது நல்லது, எல்லாம் சரி. ஆனால் கத்துட்ட போய் எதை நிமித்தமாக ப்ளஸ் பண்ணுறீங்க கேட்டால் முதல்ல சொல்லுவார் உடன்படிக்கை நிமித்தமாக. அதை நம்மளும் என்ன செய்யணும், அந்த மாதிரி நம்பணும். உள்ள அடித்தளத்தில் அதுதான் நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். இயேசு நிமித்தமாக பண்ண உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் எனக்கு கொடுக்கிறவர் என்று நாம் என்ன செய்யணும், நம்ப வேண்டும். சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமே. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லன்னு போட்டிருக்கு இல்லையா. நான் உலகத்தான் அல்ல அப்படி சொன்ன உடனே அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை வெறுக்கும்படி வேதனை செய்யலை சொல்லலை. உலகம் என்கிற வார்த்தையை பைபிளில் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் ஆயத்தம் பண்ண நன்மையோடு கனெக்ட் பண்ணக்கூடாது. இது உலகம் அப்படின்னு ஒரு நன்மையை பார்க்கும்போது இது உலகம், இதெல்லாம் நம்ம விரும்பக்கூடாது அப்படின்ற இடத்துல போய் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், உலகம்னா என்ன, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும், இவைகள் தான் என்ன செஞ்சு உலகத்தில் உண்டானவைகள், இவைகள் பிதாவில் உண்டானவைகள் அல்ல அப்படி போட்டு. ஆனால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருதுன்னு பார்க்குறோம். அப்போ உலகம் என்பது அது வெளியே இருக்க நன்மையை குறிக்கல, நமக்கு உள்ளாக இருக்கிற காரியத்தை குறிக்குது. நாம் என்ன விதமாக சிந்திக்கிறோம் என்பதை குறிக்கிறது. இந்த உலகத்தான் பணம் தான் எல்லாம் நினைக்கிறான், அவனுக்கு நித்தியத்தை குறித்து எந்த சிந்தனையும் இல்லை, தேவனை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லை, அவனுக்கு தேவன் முதல்ல இல்லை, அவன் சிந்திக்கிற விதம் வேற. ஆனால் நாம் வேற. அதான் போட்டிருக்க, நான் உலகத்தான் நாளாதபடி நீங்கள் உலகத்தான் அல்ல. அப்போ இது ஒரு காரியத்தை நான் விரும்புவதற்கும் விசுவாசிப்பதற்கு தடை செஞ்சிடக்கூடாது. நம்மளே அறியாமல் பாருங்கள், ஆளாமல் போய் பதிஞ்சிரும். அதனால தான் சில காரியங்களை கொஞ்சம் வெளிப்படையாக பேசி அந்த விருப்பத்தை, அந்த வாஞ்சியை, அந்த விசுவாசத்தை தூண்ட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன், அது உடன்படிக்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. உபாகமம் 8:12, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் கூடியிருக்கும் போதும், எல்லாரும் சொல்லுவோம், நான் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். சொல்லுங்க, நான் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். ஒரு முறை, நான் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது நல்ல ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த வாடகை வீட்டில் இருக்கிறது பெரிய தொல்லை, கரெக்டாக. அப்போ வாடகை இருந்தால் கொஞ்சம் ஒத்திக்கு போகணும், ஒத்திக்கு இருந்தால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நிலத்தை வாங்கணும், சொந்த வீட்டை கட்டி அங்கே போகிறது ரொம்ப நல்லது. அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ உடன்படிக்கையை பற்றி பேசும்போது 8ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் கானான் தேசத்துக்கு பிரவேசித்த பிறகு அது எப்படி இருக்க போதுன்னு கர்த்தர் பேசிகிட்டு இருக்கார். நீ அங்கே போன பிறகு நல்லா புசித்து திருப்தியாக இருக்கும்போது, நல்ல வீடு குடியிருக்கும்போது, உன் ஆடு மாடும் திரட்சியாகி வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவங்கெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். இப்படி சொல்கிறேனே, நீ நல்ல வீடை கட்டி அவையில் குடியிருக்கும் போது உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், அந்த நல்ல வீட்டை கட்டி கொடுக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். நல்ல வீட்டுக்குள்ளே போயிட்ட, இப்போ முதல்ல உள்ளே போனேன் ஒருத்தர் நினை, யார் நினை? கர்த்தரை நினை. ஏன்? அது உடன்படிக்கை நிமித்தமாக அவர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறந்த ஒரு ரோல் மாடல் இயேசுவாக இருக்கிறார். வேறு யாரையும் பின்பற்றினாலும் ஏமாந்து போயிடும். இயேசு வரதுக்கு முன்பாக யோவான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. சில சீசர்கள் வந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே அர்ச்சகர் யாராக இருக்கிறாரு? இயேசுவாக இருக்கிறாரு. அப்போ யோவான் தன் சீசர்களை பார்த்து சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆள் யார்? இயேசு. ஒரு ஊழியக்காரன் யோவான் சொல்லுகிறாரு, நீங்கள் ஏன் பின்னாடி இது வரைக்கும் வந்தீங்க, ஆனால் நீங்கள் என்ன பின்பற்றக்கூடாது. யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஆள் யார்? இயேசு. இயேசுவார் என்னை பின்பற்றிவான்றார். எப்பயுமே அதை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும். நான் பார்க்க வேண்டிய நபர் இயேசுவாக இருக்கிறார். அவர் தான் ரோல் மாடல். அவர் இதை சொல்லியிருக்கிறாரா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும்.
அவர் அப்படி செஞ்சாருன்னா நான் செய்ய ரெடி தான். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், அவர் வந்து சொன்னார் ரொம்ப தெளிவாக, நான் உலகத்தான் அல்லன்றார். நான் உலகத்தான் அல்ல. அப்படி சொன்னால் கூட அவர் எப்படி இந்த பூமியில் இருந்தார் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பார்க்கணும். உடனே எல்லாமே வேணான்னு சொல்லிட்டாரா? சிலுவையில் நிர்வாணமாக தொங்குனார். ஆனால் பூமியில் வாழும்போது அவருக்கு எதுவும் என்ன செய்யலை, குறைபடவில்லை. எங்கெல்லாம் குறைவு இருக்குதோ அங்கெல்லாம் போய் இவர் தான் என்ன பண்ணார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 6 கற்சாடிகள் நிரம்பி வழியும்படி செஞ்சார். 5 அப்பம் 2 மீனை பெருக்கினார். அவருக்கு எந்த குறையும் இல்லைங்க. உலகத்தான் நல்ல அப்படி சொன்ன உடனே எல்லாவற்றையும் அவர் வந்து துறந்துட்டு முற்றும் துறந்த முனிவன் சொன்ன மாதிரி அப்படி அவர் என்ன செய்யலை, இல்லை. அவர் ஒரு நோக்கத்துக்காக வந்தார், பலியாக அவதரித்து சிலுவைக்கு போகணும், அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அவரு கூட இந்த பூமியில் இருக்கும்போது என்ன பண்ணார் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அங்கே போகலாம். நம்ம மத்திய 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, வாசிப்போம், உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ இந்த சம்பவத்தில் ஒன்றும் இல்லை, சிலுவைக்கு போக போகிறாரு. போகிறதுக்கு முன்பாக கடைசியாக சீசரோடு சேர்ந்து என்ன பண்ணார், பஸ்காவை ஆசரிக்க போகிறார். பஸ்கா வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து நியமிக்கப்பட்ட பிரமாணம். ஆனால் அந்த பஸ்கால் அடிக்கப்படுற ஆடு யாராக இருக்கிறாரு, அவராக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு யூதனாக இருக்கிறதுனால, ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறதுனால அந்த பஸ்காவை என்ன பண்ணுறார், அனுசரிக்கிறார். இதே சம்பவத்தை அங்கே மார்க்கில் வாசிப்போம். மார்க் 14ஆம் அதிகாரம் போங்க, 12 வாசிப்போம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு, எல்லாம் வாசிப்போம், தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அங்கே இந்த இடத்துக்கு போங்க, அங்கே வீடு இருக்கும், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கன்னு அங்கே போட்டுருந்துச்சு மத்தையில். ஆனால் மார்க்கில் எப்படி போட்டிருக்குன்னு கேட்டால், நான் என் சீசரோடு கூட பஸ்காவை அனுசரிக்கும்படிக்கு தகுதியான இடம் எங்கே என்று என்ன செய்யுங்க கேளுங்க. எல்லாம் சொல்லுங்கள், தகுதியான இடம். எல்லாம் சொல்லுங்கள், தகுதியான இடம். அவன் வந்து கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். யார் சொல்கிறா? இயேசு சொல்லுகிறார். நான் பின்பற்ற வேண்டிய ஆள் யார்? இயேசுவா இருக்கிறார். கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான அறை. எல்லாம் சொல்லுங்க, விஸ்தாரமான அறை. சொல்லுங்க, விஸ்தாரமான அறை. எத்தனை பேர் அனுசரிக்க போகிறாங்க? 12 பேர் அனுசரிக்க போகிறாங்க. ஆனால் எப்படி அறை கேட்குறாரு? விஸ்தாரமான அறை கேட்குறாரு. தகுதியான இடம் இருக்கண்டாரு. அது சும்மா இருக்கக்கூடாது, கம்பளம் விரிச்சிருக்கணும், ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கணும்னு சொல்கிறார். அங்கே போகலாம். நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் சொல்லுங்க. லூக்கா 22:7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிற என்று கேட்டார்கள். இவர் போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்குது. அப்போ கீழே வருகிற வார்த்தையெல்லாம் இயேசுவின் சித்தமாக இருக்கிறது. அவர் தம்முடைய சித்தத்தை தான் வெளிப்படுத்துகிறாரு. நீ இங்கே போய் தான் ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லுகிறாரு. வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்க மேல் வீட்டில் உள்ள ஒரு
பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணார். இங்கே கொஞ்சம் இன்னொரு வார்த்தை வருது, அங்கே விஸ்தாரமான அறை, இங்கே என்ன அறை? பிரைஸ் எல்லாம். சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா, எங்கெங்க ஆயத்தம் பண்ணுறது? தகுதியான இடமா இருக்கணும். அது கம்பளம் முதலாக விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடமா இருக்க வேண்டும். அது விஸ்தாரமான அறையாக இருக்கணும். அது பெரிய அறையாக இருக்க வேண்டும். இதில் என்னங்க பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அப்படி இதை சாதாரணம் எடுத்தீங்கன்னா அது பழிக்க போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ 2013 டிசம்பரில் நான் வேலையில் இருந்தேன். அப்போ ஒரு 5 நாள் லீவ் போட்டு திருச்சிக்கு வர்றேன், யாரையுமே தெரியாது. அப்போ நானாக வீடு தேடுறேன், இங்கே தான் எங்கேயோ சர்ச்சை ஆரம்பிக்கணும் எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறேன். அப்போ பஸ்ஸில் வரும்போது நான் இந்த பகுதியை தான் படிச்சுட்டு வர்றேன். இந்த பகுதியை படித்து கற்றுட்டு என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் தனியாக போகிறேன், ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எங்கே வீடு பார்க்குறது, எங்கே சர்ச்சை இருக்க போகுது. ஆனால் ஆண்டவர் இந்த பகுதியிலும் சொன்னார், அவர் ஒன்று செய்ய சொல்லிட்டாருன்னா அவரை பார்த்து நான் என்ன செய்யணும் கேட்கணும். நீங்கள் போய் பஸ்காவை என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க உடனே போய் தலையை சொரிஞ்சிட்டு போகல, அவர்கிட்ட கேட்குறாங்க எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்குன்னு சொன்னால் அவர் வழி சொல்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஒருத்தன் தண்ணீர் கூட சுமந்து கொண்டு போவான், உங்களுக்கு எதிர்ப்படுவான், நீங்கள் போங்க அவன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். இதே ஆமின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தெளிவாக நடத்தாரு பாருங்க. நீங்கள் போங்க அவன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னாடியே போயிருங்க. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போவான், நீங்களும் கூசாமல் உள்ளே போயிருங்க. போய் நான் என்ன கேட்குறேன் அது மாதிரி செஞ்சுருங்க, சொல்லுங்கள், அவன் அதை உங்களுக்கு தருவான். பிரைஸ் எல்லாம் அப்படி தான் நடந்துச்சு பாருங்க. அப்படி தான் இங்கே ஒரு வீட்டுக்கு தேடினா திருச்சியில் அப்படியே பஸ் ஏறி ஒரே ஒரு நாள் சுற்றினேன் பாருங்கள். சுற்றினா கண்டுபிடிச்சேன் 4 ரோடு தான் திருச்சி. ஒன்று மதுரை ரோடு, இன்னொன்று திண்டுக்கல் ரோடு, தஞ்சாவூர் ரோடு, புதுக்கோட்டை ரோடு. ஓ 4 ரோடு தான் திருச்சியா? அப்புறம் தான் எங்கே போகிறதுன்றப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பஸ் ஏறி போய் சுற்றிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அப்போ கரெக்டாக இந்த ஆயில் மில் ஸ்டாப்பில் இறங்கினேன். எப்பயும் போல் தனலட்சுமி கல்ல ஒரு டீயை போட்டேன். அங்கே போய் எங்கெங்கே வீடு இருக்குதுன்னு விசாரித்து அவங்க என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு பாஸ்ட்டு தான் வரணும், நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்ட்டு தான் வரணும், நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோன்னு சொன்னாங்க பாருங்கள். ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும். அங்கே தான் ஆரம்பித்தோம். ஒரு 6 மாதம் அங்கே. அப்போ எனக்கு தோணுச்சு, வீடு சர்ச்சு ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அது நல்லா இருக்காது, ரெட்ரீட் நடத்த முடியாது, விசாலமாக செய்ய முடியாது, ஒரு கூட்டம் நடத்த முடியாது. ரைட்டு தான், பணம் சேமிச்சிருக்கலாம், உண்மை தான் ஒரு வகையில். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், வீடு தனியாக இருக்கணும், சபை தனியாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம். அப்படி தேடி வரும்போது அன்னி பாஷை பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அந்த எஸ்ஐடி கிரவுண்டில் போய் அன்னி பாஷை பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு அப்படியே நடந்து திரும்ப பைக் எடுத்து வரும்போது இங்கே இந்த இதே மகால் கீழே வாடகைக்குன்னு போட்டுருந்துச்சு. அங்கே போய் அந்த ஓனர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சர்ச்சுக்கு பில்டிங். அவர் சொன்னார், நீங்கள் போய் ஒரு பெரிய ஆளை யாராவது கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் தான் அந்த பாஸ்டர் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த இடத்த ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்ம நிம்மதியாக ஆராதிக்க வச்சுருக்கிறாரு. இங்கே சுவிசேஷ கூட்டம் நடக்க வச்சுருக்கிறாரு. ஆமே. அநேக பேர் பார்த்திங்கன்னா தவறாக சொல்லலை, மெச்சிக்கல, நிறைய ஊழியக்காரங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. நிம்மதியாக ஆராதிக்க முடியாமல் 10 வருஷத்துக்குள்ளே பல இடங்களில் மாற வேண்டியது இருக்குது. குறைஞ்சது 3-4 இடமாவது மாறிடுறாங்க. ஆனால் தேவன் நம்மளை பாருங்கள், சபையை ஆரம்பித்தோம் ஒரு இடம் தான், 10 வருஷம். இப்போ கொஞ்சம் கூட நகரில் பக்கத்துலேயே அடுத்த இடத்த விஸ்தாரமாக கொடுத்துருக்காராம். எவ்வளவு அனந்த ஞானமுடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு நேரம் நடத்துகிறாரு பாருங்கள். இந்த பகுதிகளை வச்சு தான் ஜெபிச்சுட்டு வரேன் நான். எங்கே போய் வீடு பார்ப்பேன், எங்கே போய் சர்ச்சுக்கு இடம் பார்ப்பேன், யார் தருவா, யாரும் எனக்கு தெரியாதே. கர்த்தர் வார்த்தை இருக்குங்க, ஆமென். அதை தியானித்து நம்பும் பொழுது அந்த நம்புறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு செய்வார். சிலராக தொந்தரவு செய்கிற இடங்கள்லாம் இருக்குது. இந்த இடம் நமக்கு ரொம்ப பாதுகாவலாக இருந்துச்சு பாருங்கள். போகிற இடமெல்லாம் கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்க, நம்மளை யாரும் தொட முடியாது, அது வேறு விஷயம். இங்கேயும் ஒரு பாதுகாவலாக இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர், மனதுக்கு கொண்டு வருவோம். நல்ல வீடுகளை கட்டி அவையில் குடியிருப்பாய். கம்பளம் முதலாக விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரமான அறை, பெரிய அறை. ஆமென். இது உலகம் கிடையாது, மனதில் ஒரு படம் இருக்கட்டும். இப்படி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நான் வீட்டை கட்டினா கண்டிப்பாக என் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய அறை இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் உண்டாகுனதில் இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 15 போட்டிருக்கு இதே அதிகாரத்தில். அப்பொழுது அவர் நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே
உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். அடுத்த சிலுவைக்கு போக போகிறாரு, பாடுபட போகிறாரு. பாடுபடுறதுக்கு முன்னாடி பஸ்காவை அனுசரிக்கிறாரு. அது எப்படி இருந்தா என்ன செய்யலை அவரில் அதுலேயும் ஒரு ரொம்ப பெக்யூலராக திங்க் பண்ணுறாரு. இப்படி தான் இருக்கணும், எங்கெங்கே ஆயத்தம் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நல்ல ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். நல்லா இருக்கணும், வீடை பெட்டராக ஆக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட்டு அறிவினாலே சகல விதமான இனிமையும் அருமையுமான பொருட்களால் நிறைந்திருக்கும் போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் வீடு பொருட்களால் நிறைந்திருக்கும். எது அவசியமோ எது எதெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் வாங்க கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையை நம்புங்க. பஸ்காவை ஆசரிக்க ஒரு இடம் வேணும், சபை நடத்த ஒரு இடம் வேணும். அதான் எப்படி இருந்தால் என்ன, அப்படி இருக்க முடியாதுங்க. ஏசு தான் என் மாதிரியாக இருக்கார், அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் சொன்ன வார்த்தையை நான் தியானிக்க போகிறேன். எனக்கு செய்யுங்கன்னு நான் நம்ப போகிறேன், அவ்வளோதான். செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அங்கே வாசிப்போம், போங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதை எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு உன் பிதாக்களாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். ஆனால் இன்றைக்கி அது எனக்கு கானான் தேசம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலைமை அது குறிக்குது. அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளும் இருக்கிறது. எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போயிடக்கூடாது. ரெண்டுமே இருக்குது. பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே என் நிலைமை பார்த்தா, கர்த்தர் என் சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். என் சரீரமானது நான் தேவனால பெற்றும் என்னில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாயும் இருக்கிறது. கரையம் கொடுத்து என் சரீரத்தை கர்த்தர் வாங்கியிருக்கிறார், அவர் வாசம் பண்ணும்படி. இது ஸ்பிரிச்சுவல். என்ன சொல்லுங்க? என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதையும் வேதம் வாக்கு பண்ணுது. நீ போகிற அந்த கானான் தேசத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையில உனக்கு செய்வாருன்னு போட்டிருக்கு. வாசிங்க அதை. அங்கே போட்டிருக்கு, ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும். வாசிப்போம், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். என்ன போட்டிருக்கு? நீ கட்டாத. நான் சொல்கிறேன், உங்கள் வீடை கட்டி முடிக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க, இதை நான் கட்டலை, கர்த்தர் கட்டியிருக்கிறார். இது சிலர் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? நீ கட்டாத, நீ நடாத, நீ வெட்டாத அப்படின்னு. ஓ, சும்மா இருந்தால் வந்துடுமோ அப்படி சொல்லலைங்க. நீங்கள் வீடு ஆரம்பிங்க, வீடு வாங்கன்னு ஆசைப்படுங்க, எண்ணங்களை மனதில் வைக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் கட்டுவார், கட்டி முடிப்பார். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், உங்கள் இதயத்திலேருந்து வரும், இதை நான் கட்டலை, கர்த்தரே கட்டி கொடுத்துருக்கிறாரு. சாத்தியமே இல்லை என் வாழ்க்கையில் இது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ கட்டாத பட்டணம் அப்படின்னு போல, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம். வசதியான, கவனிங்கல்ல, நமக்கு வசதி வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் வசதியை விரும்புகிறேன். இப்போ எதுக்குன்னு கேட்டால், நல்லா ஆண்டவரை இன்னும் அறிவதற்கு, அவர்கிட்ட நெருங்குவதற்கு, அப்படி அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, இந்த சபையை என்ரிச் பண்ணுவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த வசதியெல்லாம் எனக்கு வேண்டும். அதெல்லாம் வேணும். அப்புறம் போட்டிருக்கு, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படப்படின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ திரும்ப திரும்ப இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு மறந்துடாத கர்த்தரை. நீ எங்கே இருந்த? உன் வீடு எது? அடிமைத்தனத்தின் வீடு. இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கலாம், நீங்கள் ஒத்தி வீட்டில் இருக்கலாம், கண்டிப்பாக சொந்த வீட்டில் பிரவேசிப்பீர்கள். ஆமென். இன்றைக்கி இருக்க அடிமைத்தனத்தின் வீடு. ஆனால் பிரவேசிக்கும் போது யாரை மறந்துடாத, உன் தேவனாய கர்த்தரை மறாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா இது நீ நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோம், நான் நிரப்பாத நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். ஆண்டவர் பேதுருட்ட வலைகளை போடுங்கன்னு சொன்னார். அவன் என்ன போட்டான்? எதுக்குங்க நீங்கள் வேற வலைக்கே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வேறு வலைகள்னு ஒரு கல்லை சேர்த்துக்கிறீங்க, அதை எடுத்துருங்க. நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க? வலையை முதல்ல எதுக்கு தேவையில்லாத ஒரு வலைக்கே இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். ஆமென். சரியா அப்படித்தான் வந்திருக்கணும்.
ஆண்டு சொன்ன வலைகளை போடுங்க. இங்கே போட்டிருக்கு சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள்னு போட்டு. ஒரு முறை சொல்லுங்கள் எல்லாரும். நான் கட்டாத, நான் நிரப்பாத, நான் வெட்டாத, நான் நடாத. நீங்கள் செய்யலை, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்க, விரும்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, அறிக்கை செய்கிறீங்க, செய்ய வேண்டிய பொறுப்பை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்ல அனுகூலங்களை கர்த்தரே உண்டாக்குவார். அவர் உனக்கு கொடுப்பதினால். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுப்பதினால். திரும்ப சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு கொடுப்பதினால். அவர் கொடுக்கிறார் எனக்கு. இது நான் வாசித்த இந்த காரியங்களை அவர் கொடுக்கிறார், நான் நம்புகிறேன். நிறைய வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம், வரிசையாக போகிறோம். சரியா? போங்க. ஏசாயா 65:21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். கீழே கூட போட்டுக்கு பாருங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாக இருப்பது இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அதான் மறுபடியும் பாயிண்ட். அதுதான் அன்னைக்கு அதே சொன்னேன் முதல்ல. கர்த்தர் ஏன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், ஊழியம் பண்ணுறதுக்கு பாஸ்டர், சர்ச்சு கட்டுறதுக்கு பாஸ்டர், ரொம்ப பண்ணக்கூடாது. ஆமாம், அது அப்புறம். முதல்ல அவரே சொல்லாரு, நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகள் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நான் உனக்கு ஏன் நன்மையை தர்றேன், ஏன் ஐஸ்வர்யத்தை தர்றேன், நீ அனுபவிக்கணும். கர்த்தரே விரும்ப. இங்கே தான் போட்டிருக்குது, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்கள் நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். நீங்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருப்பதும் இல்லை, நீங்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிப்பதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களில் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். அவர்கள் நெடுநாளாய் தங்கள் கிரியைகளை அனுபவிப்பார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு போட்டிருக்குது. 23 வாசிங்க, அடுத்த வசனம். அதில் ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவரோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் அப்படின்னு பேசும்போது எதை கனெக்ட் பண்ணுறாரு? நம்ம பிள்ளைகள் மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்கன்றலாம் வருவோம். உண்மைதான், நிச்சயமாக. கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள், எல்லாவற்றையும் நம்ம விசுவாசிக்கிறோம். அது பிரதானமான ஒன்றாக இருக்கிறது உண்மை. இப்போ இங்கே கர்த்தர் பேசும்போது சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்குன்னு சொல்லும்போது எதோட கனெக்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், நல்ல வீடுகளை கட்டி அவையில் குடியிருப்பார்கள்ன்றார். அங்கே போகலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படிப்பட்ட ஒஸ்ட் கேஸில் கூட நமக்கு சொந்த வீடு இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் இருந்தாங்க, கர்த்தருக்கு விரதமாக காரியத்தை செய்யும்போது சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போய் எங்கே இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. இங்கேருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? வார்த்தையை அனுப்புகிறாரு. அது அங்கே கொடுக்கப்படுது, அங்கே வாசிக்க போகிறாங்க. இப்போ அங்கே 4ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், எங்கே இருக்கிறாங்க? சிறைப்பட்டு போய் கிடக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ கூட ஒரு பிளெஸிங் சொல்கிறார் ஆண்டவர். என்ன பண்ணு கேட்குறாரு? வாசிங்க, அங்கே போட்டிருக்கு. என்னவென்றால், முதல் வார்த்தை, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். சொந்த நாட்டிலிருந்து வேறு தேசத்துக்கு போயாச்சு. கர்த்தர் சும்மாவே கடை ஒன்றும் செய்யாத அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. சிறைப்பட்டு போன தேசத்தில் கூட முதல்ல சொல்லாரு, யாராவது தீர்க்க தேசம் சொன்னால் நம்பாத. இல்லை இல்லை, கர்த்தர் விடுவிச்சிருவார், வேம வெளியே கொண்டு வந்துடுவார், அதெல்லாம் நம்பாத. இல்லை இல்லை இல்லை, சில விஷயம் டிக்ளேர் பண்ணப்பட்டுருச்சு. நீங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு விரதமாக செஞ்சிட்டீங்க, இப்போ சிறைப்பட்டு போனீங்க, பொண்ணு பண்ணுங்க. அங்கே நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். பக்கத்து சொல்லுங்கள், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். சிறைப்பட்ட தேசத்தில் கூட உனக்கு சொந்த வீடு இருக்கணும். வாசிப்போம் தொடர்ந்து. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்று கல்யாணம் பண்ணாமல் இருக்காத, திருமணம் பண்ணு, பிள்ளைகளை பெற்றெடு, திருமணம் பண்ணுங்க, பண்ணி வைங்க பிள்ளைகளுக்கு. தொடர்ந்து வாசிங்க. உங்கள் குமாரத்தைகளை புருஷருக்கும் கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாக இருக்கும்.
ஐயோ எல்லாம் போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சிறைப்பட்டு போயிட்டோம், அப்படி சோர்ந்து போயிடாதீங்க. நான் அங்கேயும் இருக்கேன் உங்கள் கூட. அங்கே நல்ல வீட்டை கட்டுங்க, குடியிருங்க, தோட்டங்களை நாட்டி கனிகளை சாப்பிடுங்க, திருமணம் பண்ணுங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்க, அவருக்கு திருமணம் பண்ணி வைங்க, அந்த தேசத்தின் சமானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இவ்வளோ காரியத்தை பேசுகிறார். அங்கே நீங்கள் குறுகி போகக்கூடாது, அங்கேயும் பெருகணும். நீங்கள் குறுகாமல் பெருகி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு சிறைச்சாலைகள் இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் குறுகுவதில்லை, பெருகுவீர்கள். ஆமென். எரேமியா 29:28 வாசிங்க. இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினார் என்று எழுதியிருந்தான். அதாவது இப்போ சொல்கிறாங்களே, இயேசு திரும்ப வரப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியா? அதனால் எல்லாம் வேலையை விட்டுருங்க, ஸ்கூலுக்கு யாரும் போகாதீங்க, வீடெல்லாம் கட்டாதீங்க, அப்படி கூத்து நடந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு. கரெக்டாக இயேசு வரப்போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அனுப்பலை, வேலையை எழுதி கொடுத்துட்டாங்க. இயேசு வரப்போறாருன்னு. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம் அவர் வரப்போறார், அது அதெல்லாம் மாற்றம் கிடையாது, வரட்டும் அவர். ஆனால் வர்ற நாள் வரைக்கும் என்ன சொன்னால் அதை நான் செய்ய போகிறேன். ஆமென். இப்படி வாழும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்காக வாழும்படி சொல்லியிருக்கிறாரு, ஊழியம் செய்யும்படி சொல்லியிருக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு, இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும், நீங்கள் அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க, இப்படியே இருந்துடும் உட்காந்துடாதீங்க, பிளான் பண்ணுங்க, வீடை கட்டுங்க. ஆமென். சில பேர் யோசிப்பான், இவ்வளோ நாள் வந்தாச்சு இனி என்ன? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அங்கே வாசிப்போம். ஏன் அதில் கர்த்தர் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு? சிறைப்பட்ட தேசத்தில் கூட போய் நல்லா இருக்குன்னு விரும்புகிறார். அது குறிப்பாக வீடை கட்டுங்கன்றார். எசேக்கியேல் 28 போங்க, 20 வாசிக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், எப்பயுமே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணிடுவாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க சிறைப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. கர்த்தர் சொல்லி பார்ப்பார், கேட்க மாட்டானுங்க. அப்போ யாராவது தூரத்தை நெறி செய்வாங்க, இவங்களை சிறைப்பிடிச்சு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்கின என்ன செய்வார்? என் பிள்ளைகளையா நீ தொட்ட, அவங்களையா கஷ்டப்படுத்தின, உன் கண்ணு முன்னாடி அவங்க நான் வாழ வைக்கிறேன் பாரு. என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போனேன், உனக்கு முன்னாடி அவங்க நான் வாழ வைக்கிறேன் என்னன்னு பாரு அப்படின்னு கர்த்தர் சவால் விடுறார். 20 வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி, அந்த சீதோனுக்கு எதிராக திருப்பி, வாசிப்போம், அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிப்போம், கர்த்தராய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன், நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்கள் தேசத்தில் குடியிருப்பார்கள். அவருடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்கிறார் என்று சொல் என்றார். அப்போ கர்த்தர் சொல்றார், மீட்டெடுத்து கொண்டு வந்து நான் அவங்களுக்கு கொடுத்த தேசத்தில் கொண்டு வந்து வச்சு அவர்களை அதில் குடியிருக்கும்படி செய்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ செய்யும் போது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. அடிமையாக கடந்த சிதறடிக்கப்பட்டு போனேன், ஆனால் அங்கேருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்குன்னு கொடுக்கப்பட்ட தேசத்தில் கொண்டு வந்து உன்னை நாட்டி அங்கே குடியிருக்கும்படி வச்சு அங்கே வீடுகளை கட்டி அங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டி நீ சுகமாக வாழ்ந்து அப்படி வாழும் பொழுது நான் தான் உன் தேவனாக கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வ, உன் சுற்றுப்புறத்தாரும் அறிந்து கொள்வார்கள். உன்னை இகழ்ந்த சுற்றுப்புறத்தார், அந்த இகழ்ந்த ஆட்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். சங்கீதம் 127:1 வாசி. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. விருதானா என்ன? பெம்பிலிக்கு பியாபி. சரியா? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, எவ்வளவும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. அதான் ராமுழு பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படல. அதான் பிரயாசம் இருக்கிறதுனால கனி வந்துடும்னு அர்த்தம் கிடையாது. பிரயாசப்பட்டும்
கடவுள் அங்கே ஒரு வேலையை செய்யலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் 2ஆம் வசனத்தை போத வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சில வேலை நான் சொல்கிறேன், நீங்கள் தூங்கும்போது கூட கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். தூங்கும்போது கூட கிடையாது, நீங்கள் தூங்கும்போதும் அற்புதம் செய்கிற தேவன். நீங்கள் தூங்கும்போது உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. உன் கையின் பிரயாசங்கள் நீ சாப்பிடுவாய், அதுக்கும் ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என் வெற்றியே என் பிரயாசம்தான், அது ரொம்ப தப்பு. ஏன்னா பிரயாசம் இருந்து தோற்று போவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதிகாலையில் எழுந்திருச்சு நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறாங்கன்னு போட்டு. அப்போ இருதயம் எங்கே பதியணும்? கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, எனக்கு தொழிலை கொடுத்துருக்காரு, ஊழியத்தை கொடுத்துருக்காரு, படிப்பை கொடுத்துருக்காரு, சில தாளந்தை கொடுத்துருக்கு, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். நான் அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நேரத்தை செலவழிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் நல்லது தான். ஆனால் அதனால் கிடையாது என்னை ஆஸ்வதிக்கிறவர் கர்த்தர். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இப்போ அங்கே போட்டிருக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளும் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா. இந்த கர்த்தர் வீட்டை கட்டாராகில்னு சொல்லும்போது வீடுன்றது நம்ம குடும்பத்தை கட்டுறது, கண்டிப்பாக அதை குறிக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ நான் லிட்டரலாக சொல்கிறேன், கர்த்தர் நகரத்தை காவாராகின்றது எந்த நகரத்தை குறிக்குது? எழுத்தின்படியே ஒரு பட்டணத்தை குறிக்குது. அது பாதுகாவலாக இருக்கணும். அப்படின்னா காவலாக இருப்பதனால அது பாதுகாவல் இருக்கிறது இல்லை. யார் காக்கிறாத? கர்த்தர் காக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அப்போ காவலாளி தூங்க போயிடலாமா அப்படின்னு சொல்ல வரல. விஷயம் என்னென்னா, முதல்ல கர்த்தர் வர்றார். அதே போல தான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம் விருதா. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், அதை நம்புகிறேன். ஆகவே அது விருதாக போவது இல்லை. அப்போ கர்த்தர்னாலே கர்த்தர் இந்த வீட்டை கட்டுகிறவர். அங்கே வாசிப்போம், அதே சங்கீதம் அடுத்த அதிகாரத்தில் சங்கீதம் 128 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உங்களுக்கு தெரியும், அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? அப்படி பயந்து நடந்தால் என்னென்ன நடக்குன்னு போட்டிருக்கு. அதில் முதல்ல என்ன வருது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். முதல்ல வேலை கிடைக்கும், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சரியா? அடுத்து அப்புறம் போட்டிருக்கு 3ஆம் வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எல்லாமே உண்ணுன்னு வரும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்வை காணும். எல்லாம் உன் வரும். அது மாதிரி இங்கே போட்டிருக்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆமே. என்ன சொல்லுவோம்? என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கர்த்தருங்க எப்படி பேசுகிறாரு? மனைவின்னு பேசுறதுக்கு முன்னாடி கூட எதை பேசிட்டாரு? வீட்டோரங்களில் பேசிட்டு, உன் சொந்த வீடு, அதெல்லாம் கர்த்தரே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படிக்கு எப்படி ஆயிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாம் வீட்டில் ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகும்போது, அதாவது லோத்துவை மீட்கும் போது எத்தனை பேரை கூட்டிட்டு போனார்? வேலையாட்களை 318 பேர். 318 பேர் யார்? அவங்க வேலையாட்கள். எங்கே தங்குனாங்க? ஆபிரகாமுடைய தங்குனாங்க. ஏன்னா கர்த்தர் அவருக்கு வேலைக்காரரும் வேலைக்காரரும் கொடுத்து எங்கே இருப்பாங்க? அவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய தான் இருப்பாங்க. யுத்தம் பண்ணுறதுக்கு மாத்திரம் கூட்டு போன வேலைக்காரர் எத்தனை பேர்? 318 பேர். 318 பேரை மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை வீடு, எத்தனை கூடாரம் இருந்திருக்கணும்? யோசித்து பாருங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்களுக்கு அவர் 300 கூடாரங்களை போட்டிருக்கணும். அன்னைக்கு கூடாரம் பெருசு. அப்படி தான் ஆபிரகாம் இருந்தார். 1 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், இல்லை சொல்லுங்க, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். தாவீது எங்கே வாசம் பண்ணார்? ஆடு மேய்க்கும் போது எங்கே வாசம் பண்ணார்? வனாந்தரத்தில் கிடந்தார். ஆனால் கர்த்தர் உயர்த்தின பின்பு எங்கே வாசம் பண்ணார்? கேதுரு மர வீட்டில். அப்போ அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துருச்சு. அச்சோ, நாம் ரொம்ப நல்லா வசதியாக இருக்கோம், ஆனால் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி திரை மறைவின் கீழே இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், அரண்மனை கட்டணும்னு கர்த்தர் அவர் வாஞ்சிக்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு சம்பவம்லாம் தெரியும். நாத்தான கர்த்தர் அனுப்புகிறாரு, நீ கட்ட வேணாம், உன் குமாரன் கட்டுவான், ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். 1 நாளாகும் 17ஆம் அதிகாரத்தில் சில நல்ல ஜபங்கள் இருக்குது. நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், உன் சந்ததியிலேருந்து ராஜாக்கள் எழும்புவாங்க அப்படின்னு வெகு தூரத்து செய்தியை பேசின உடனே என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துகிட்டு போய் தாவீது கர்த்தரை ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீரே,
தேவரீ சொன்னபடியே செய்தருளும். நீர் இப்படி சொன்னபடினால கேட்பதில் எனக்கு மன தைரியம் உண்டாயிற்று. நான் தைரியமாக கேட்குறேன். கத்தட்ட வீடை தைரியமாக கேட்கலாமா? பிள்ளைகளை கேட்கலாமா? உயர்வை கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். பொண்ணை கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு இல்லை. வாகனத்தை கேட்கலாம். ஏன்னா கத்தரே சொன்னபடினால எனக்கு கத்தரை வார்த்தையிலிருந்து தைரியம் வருகிறது. உன் வீட்டை கட்டுவேனா, உன் பிள்ளைகளை உயர்த்துவேன், ராஜாக்கள் எழும்புவாங்க, உன் சந்ததியில் எனக்கு முன்பாக ராஜா இல்லாமல் இருப்பதில்லை. எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்களேன். கத்தரை பிடிச்சான், சொல்கிறார், உன் சந்ததியில் கண்டிப்பாக எனக்கு ஒரு ராஜா என்ன செய்வான், இருப்பான், இல்லாமல் போவதில்லை. ஆனால் சவுல் காலி ஆகிட்டான். இவன் கத்தரை தேடுற இருதயம் உள்ளாள். அதான் பாருங்களேன், கேதுரு மர வீட்டில் வாசம் பண்ணுறது தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது. நல்லா அனுபவிக்கிறது பிரச்சனையே இல்லை, அது அவரோட தகுதியின்படி, அதில் எந்த மாற்றம். அதனால் யாரையும் பார்த்து நம்ம புறம்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் கேதுரு மர வீட்டில் இருக்கிறான். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், பாரும் நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கேதுரு மரம் ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்குமா பாருங்கள். அந்த காலத்தில் வீடு எதில் கட்டினாங்க? மரத்திலே தான் பலகை அடைச்சாங்க பாருங்களேன். நான் காண்பிக்கிறேன். கேதுரு மரத்திலே வீட்டை கட்டியிருக்கிறான். உடனே ஆண்டவர், ஏன்பா என் உடன்படிக்கை பெட்டி அனாமத்தா கிடக்குது, நீ ஏசி போட்டுட்டு உள்ளே படுத்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கத்தரே என்ன செய்யலை, கேட்கவே. அவனுக்கா தோணிருச்சு, நான் ரொம்ப நல்ல வீட்டில் வாசம் பண்ணுறேனே, உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்குதே, கத்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். கத்த சொல்கிறார், ஒன்றும் உண்மையை சொல்லலை கத்தர், நீ என்ன செய்ய வேணாம், கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, ஆகாயில் போட்டிருக்கு, நீங்கள் திருப்ப வேணாம். இப்படி கேட்குறாரு, நீங்கள் இது 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 வீடு கட்டுகிற காலமா அப்படின்னு கேட்குறாரு. அதை யார்கிட்ட கேட்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கத்தரை ஆலயம் இப்படி பாழாய் போய் கிடக்க, என்னுடைய வீடு பாழாய் போய் கிடக்க, நம்மளோட ஆலயத்தை எப்படி சொல்றார், ஏன் வீடுன்றார். எத்தனை பேர் சொன்னீங்க இது கத்தரை வீடுன்னு? இது தேவனுடைய வீடு. ஆமென். ஏன் வீடு பாழாய் கிடக்க, நீங்கள் மட்டும் உங்களுக்கு மச்சு பாவப்பட்ட வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீங்களே, நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடை அதில் வாசமாக இருக்கிறீங்களே. மச்சு பாவப்பட்டன்னா பலகையால் கட்டப்பட்டது. அவங்ககிட்ட அப்படி பேசுறாரு, ஏன்னா அவங்க கத்தரை மறந்துட்டாங்க. அப்புறம் சொல்கிறார் அவங்ககிட்ட, நீங்கள் என்ன செய்யுங்க, மலை மேலே ஏறி மரத்தை வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்கன்னு பேசுகிறேன். தாவீதிட்ட போய் கத்தர் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கேதுரு வீட்டில் வாசம் பண்ணுன்னு கேட்கல, அவன் ஆலயத்தை கட்டணுன்றான், கட்ட வேணான்றாரு. இந்த பக்கம் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, கத்தரை பற்றி எந்த சிந்தனை இல்லை, ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மச்சு பாவப்பட்ட வீடை கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா நீ உனக்கு வீட்டை கட்டுற, என் வீடு பாலா கிடக்குது, ஆனால் உன் லைஃப்பை பாரு, குளிருக்கு போத்துற, குளிர் அடங்கலை, குடிக்கிற, சாப்பிட்ற, திருப்தி அடைய மாட்டேன்ற, பொத்த பையில் பொட்டமாக கீழே விழுகுது, முதல்ல என்ன செய்ய, என் ஆலயத்தை கட்டு அப்படின்றாரு. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் ஆண்டவர். ஸோ ரெண்டு பேரோட இறுதியும் வேற. வீடு வேணான்னு கத்தர் என்ன செய்யலை, சொல்லணும். நல்ல வீட்டையும் விஸ்தாரமான வீட்டையும் பெரிய வீட்டையும் கட்டுறதுனால கத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இருதயம் எங்கே இருக்குது? கடைசி வசனத்தை வாசித்து யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில், பிதா வீடுன்னு எதை குறிக்கிறாரு, பரலோகத்தை குறிக்கிறாரு. அதை எப்படி குறிக்கிறாரு, பிதாவின் வீடுன்றார். எங்கே பார்த்தாலும் வீடுன்னு தான் பேசுகிறார். இங்கே வாசிப்போம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை இடத்தை சேர்த்துக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்ட விருப்பத்தை பார்த்தீங்களா, என்ன சொல்றாரு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. இதான் ஆண்ட விருப்பம். ஆமேன். நான் இருக்கிற இடத்துலையே நீங்களும் இருக்கணும். இப்போ நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் இருக்கிறோம், சில நோக்கம் இங்கே இருக்குது. நமக்கு கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அவர் விருப்பம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இப்போ எங்கே போயிட்டாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திலேருந்து பரலோகத்துக்கு போயிட்டார். பிதா வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது, ஆனாலும் என்ன பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்தலத்தை அரண்மனையை கட்டி கொண்டிருக்குன்னு கதை சொல்லுகிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மை உண்மை உண்மை. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒருத்தர், அவர் பேர் என்ன, ஒரு சாமியார் நித்யானந்த், அவர் பார்த்தீங்கன்னா, ஏன் கேட்குறீங்க, உண்மையிலேயே நாங்கள் எங்கே போக போகிறோம், ஹெவனுக்கு போக போகிறோம். ஹெவனில் உங்களுக்கு என்ன இருக்கணும், வீடு இருக்கணும், அங்கே லேண்ட் இருக்கணும். அதுக்காக இப்போவே நீங்கள் என்ன செய்யலாம், புக் பண்ணிக்கலாம். அந்த வீடு பார்த்தீங்களா, பார்த்தது இல்லையா? ஃபாரினில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி இடத்த வாங்குறாங்க, அவன்கிட்ட போய் பணத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். ஏன்னா மறித்த பிறகு சோல் அங்கே போயிடும், அங்கே ஒரு பிளேஸ் வேணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், நம்புகிறான், அதுக்கு பணத்தை கொடுக்குறான் பாருங்கள்.
நான் சொல்கிறேன், அவனே நம்பும் பொழுது நாம் எவ்வளோ அதிகமாக நம்பணும். ஆமென். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடப்பாவிகளா, இப்படி ஒரு பிஸ்னஸா? இங்கே லேண்டை விற்கிற ஏமாத்தானா அங்கே ஒரு லேண்டு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லாத கிணற அது மாதிரி அந்த கணக்கு மாதிரி இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, உண்மையாக சொல்கிறாரு, நான் உங்களுக்காக பரலோகத்தில் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறேன். என் மனைவி வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் பாருங்கள், இது ஒரு 10 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். நான் அங்கே இருந்தேன். அந்த குழந்தைகிட்ட நான் பேசினேன், அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ரெண்டு பெண் பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, 5th படிப்பாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கு. சைக்கிள் கிடக்கு, ஆளை காணோம். எங்கே போச்சுன்னா இயேசு பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டார். உண்மை, செவி வெளி செய்தி கிடையாது. நானும் அங்கே அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறேன். பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டார். அங்கே போய் அங்கேருந்து தோட்டங்களை காமிச்சிருக்காரு, நிறைய காரியங்களை காண்பிச்சிருக்கார். அப்போ நிறைய வீடு கட்டுறதையும் காமிச்சிருக்காரு. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொருத்தர் வீடுன்னு காமிச்சிருக்காரு. அப்படி காமிக்கும் போது அவங்க அம்மா வீட்டு என்ன செஞ்சிருக்காரு, காமிச்சிருக்காரு. அது என்ன செய்யலை, என்ன கட்டவே ஆரம்பிக்கல, ரொம்ப கீழே தான் இருக்குதான். அப்போ அவர் சொன்னாராம், போய் என்ன செய்ய, நீங்கள் எனக்காக வாழுங்க, எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. நீங்கள் எனக்காக என்ன செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில், எனக்காக நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யப்படும், ரிவார்டு அதை கொண்டு கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த லெவலுக்கு உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ சொல்லி அனுப்பிச்சாராம் பாருங்கள், ஏன் இந்த வீடு கட்டப்படலைன்னா, செய்யலை, எனக்காக வாழலை, எனக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணலை, போய் எனக்காக வாழ சொல், உங்கள் வீடு என்ன செய்யப்படும், இங்கே கட்டப்படும். நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருக்காக வாழ்கிறீங்க? எத்தனை பேர் ராஜ்யம் கட்டப்பட விதைக்கிறீங்க? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் செய்கிற ஒன்றொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் எப்படி வேணால் வாழ முடியாது. வந்துருச்சா? இப்போ இது ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆகுது. எனக்குன்னா நான் செய்வேன், ஏன் விருப்பத்தை தான் நான் செய்வேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன், நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையாக்கும். இப்படி பண்ண முடியாது. இப்போ ஏன்னா இங்கே நான் வாழ்கிறதுக்கும் அங்கே என் ரிவார்டுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அப்போ நான் இங்கே ஆளே மாறி ஆகணும். இப்போ தேவன்கிட்ட நெருங்கி பழகணும். அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு, அவர் எனக்காக வச்சிருக்க சித்தத்தை கண்டுபிடிக்கணும். நான் என்ன செய்ய முடியும் கர்த்தர் விரும்பார், எனக்குள்ளே கர்த்தர் என்ன வச்சிருக்காரு அதை நான் டெவலப் பண்ணணும். அதன் மூலமாக நான் இந்த உலகத்துக்கு புரோஜனமான ஆளாக இருக்கணும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு ஆளாக இருக்கணும், கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். நான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, எல்லாரும் சீராக நான் செய்ய முடியாது, எப்படி வேணால் வாழ முடியாது. நல்ல விதத்தில் வாழணும் இந்த பூமியில். இது வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வெறுமனை வீடை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இல்லை. ஏசு சொல்றாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். போய் அங்கே போய் என்ன பண்ணிக்காருன்னு கேட்டால் எனக்காக ஜெபிக்கிறார், பரிந்து பேசுறாரு. இன்னொன்று எனக்காக வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, அரண்மனை கட்டுறாரு. எதை கொண்டு? நான் அவருக்காக இந்த பூமியில் எப்படி வாழ்வு என்பதை அடிப்படையில் அங்கே செஞ்சு கொண்டிருக்கார். நான் எதுவுமே எனக்கு பொருட்டே இல்லை, நான் கர்த்தர் ஊழியத்தில் எந்த பங்கு இல்லை, எனக்கான நான் வாழ்கிறேன், எப்படி அங்கே ரிவார்டு இருக்க முடியும்? அவர் சொல்ல, நான் வரும்போது அவனுடைய கிரியைக்கேற்ற பலனும் என் கூட சேர்ந்து வருதுன்றார். அப்போ நேரத்தை வீணடிக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், அவர்கிட்ட நெருக்கமாக பழகணும். அவரை பழக அவர் நம்ம குறித்து வைத்திருக்க நோக்கத்தை வெளிப்படுத்துவார். அவருக்காக இந்த பூமியில் ஐஸ்வர்யனாக வாழணும், வேலையில் வெற்றி சிறக்கணும், சம்பாதிக்கணும், ராஜ்யத்தில் விதைக்கணும், நம்ம மூலம் ஆலயம் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படணும், மகா பெரிய சபை எழும்பணும், சுவிசேஷம் பரம்பணும், ஜனங்களை விடுதலையாகணும், ஜனங்களை இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாக வேண்டும். எனக்கு என்ன விதத்தில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும். அங்கே உங்களுக்காக ஸ்தலத்தை, வீட்டை, அரண்மனையை கட்டுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், அங்கே கட்டுறாருன்னா இங்கே உங்களுக்கு கட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.